Hello everyone. Money, talent, family background எது இல்லாமல் கூட நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிடலாம். பட் இது இல்லாமல் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிடவே முடியாது. அது தாங்க செல்ஃப் டிசிப்ளின். ஸோ செல்ஃப் டிசிப்ளின்டா என்ன? மற்றவங்க சொல்கிற மாதிரி கேட்குறதும் மற்றவங்க சொல்கிற மாதிரி நடக்கிறதுமாங்க செல்ஃப் டிசிப்ளின். ஸோ அது இல்லைங்க செல்ஃப் டிசிப்ளின். நாம் இப்போ 2024 இருக்கிறோம். ஸோ ஆஃப்டர் 5 years ஆஃப்டர் 10 yearsக்கு அப்புறம் நம்மளோட கோலில் சக்ஸஸ் ஆன நிலையில் ஒரு லைஃப்பை வாழ்வோம். ஸோ அந்த லைஃப்பை வாழ்கிறதுக்கு நாம் ஒரு கோலை செட் பண்ணி அந்த கோலை அச்சீவ் பண்ணுற முயற்சியில் எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாமல் நாம் சுயமாகவே செய்யப்படுறது தான் செல்ஃப் டிசிப்ளின். ஸோ 2 வகையான விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று சுய ஒழுக்கம், இன்னொன்று ஒழுக்கம். இரண்டும் ஒன்று இல்லைங்க. ஒழுக்கம் என்பது உங்களை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கிறதால நீங்கள் ஒரு விடயத்தை கடைப்பிடித்து செய்கிறது தான் ஒழுக்கம். ஆனால் சுயொழுக்கம் என்கிறதப்போ நீங்கள் எந்த விதமான எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாமல் உங்களோட லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்காக நீங்கள் உங்கள் சுயமாகவே ஒரு விஷயத்தை கடைப்பிடித்து செய்கிறது தாங்க சுய ஒழுக்கம். ஸோ ஒழுக்கத்துக்கும் சுயொழுக்கத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ சுய ஒழுக்கம் உள்ள ஒரு நபர் எவ்வாறு இருப்பார் என்றால், அவர் ஒரு விடயத்தை செய்யணும் என்று முடிவு பண்ணிட்டார். அது பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் என்ன நடந்தாலும் அதை செய்தே முடிப்பார். உதாரணத்துக்கு பார்க்க போனீங்கன்னா, நீங்க ஒரு கோலை செட் பண்றீங்க. அதிகாலையில நான் நேர காலத்தோட ஒழுங்கணும் ஒரு கோலை செட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் டே எழும்புறீங்க, செகண்ட் டே அதிகாலையில நேர காலத்தோட எழும்புறீங்க. பட் 3வது நாள் அழகான மழை, உங்களோட அலாரம் அடிக்குது. அலாரம் அடிக்கும் போது நீங்க அலாரத்தை ஸ்னூஸ் பண்ணிட்டு தூங்கினீங்கன்னா நீங்க ஒரு சுய ஒழுக்கம் இல்லாத ஒரு நபராக ஆகுறீங்க. ஸோ நீங்க அந்த அலாரம் அடிக்கும் போது பெட்டை விட்டு ஒழுங்கி நின்றுட்டீங்கன்னா நீங்க ஒரு சுய ஒழுக்கம் உள்ள நபராக ஆகுறீங்க. ஸோ சுய ஒழுக்கம் உள்ள நபருக்கும் சுய ஒழுக்கம் இல்லாத நபருக்கும் இடையிலான வித்தியாசம் இவ்வளவுதாங்க. ஸோ இதுல இருந்து சுய ஒழுக்கம்டா என்னங்கிறதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கும். சரி, லைஃப்ல ஏன் இந்த செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது? ஏன் இந்த செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறத இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும்டா? லைஃப்ல நம்ம சக்சஸ் ஆகணும்னா வெறும் 10% மட்டும் நாங்கள் மோட்டிவேஷன் தேவை. மிகுதி 90% நம்ம செல்ஃப் டிசிப்ளினோட இருந்தது தான் நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட கோல்களை சக்சஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்றதுக்கு அது உதவியா இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கையில நம்மளோட பெஸ்ட் வேர்ஷனுக்கு செல்றதுக்கு சில கோல்கள் செட் பண்ணிருப்போம். இந்த சில கோல்களை செட் பண்ணி நம்ம செல்ஃப் டிசிப்ளினோட அதை செய்து கொண்டு போகட்டால சில வேளைகள்ல நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண விட்டாலும் நம்ம இந்த செல்ஃப் டிசிப்ளினோட இருக்கிறதால நம்மளோட லைஃப் அது வேஸ்ட் ஆகாம இருக்கும். ஸோ நம்ம லைஃபை வேஸ்ட் ஆகாம ஏதோனும் வழியில நம்ம யூஸ்ஃபுல் ஆகுறதுக்கு இந்த செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்குங்க. இதனால அந்த செல்ஃப் டிசிப்ளினுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எல்லாரும் பேசுவதற்கான முக்கிய காரணம் இந்த செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது நம்மளோட லைஃப் வேஸ்ட் ஆகிறத விட்டு நம்மளை பாதுகாக்கும். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறதால எமது வாழ்க்கையில நாம் அலட்சியமாக இருப்போம். அதாவது நாட்கள் போற போக்குல எமது வாழ்க்கையை கடத்தி கொண்டு போகும். மாறாக நாம் எமது நாட்களை எவ்வாறு கொண்டு செல்லணுங்கிற எந்த ஒரு பிளானும் இல்லாம நாட்கள் போகுது நானும் போறேன்ற ரீதியில நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருப்போம். ஸோ இதை விட்டு தவிர்க்கிறதுக்கு செல்ஃப் டிசிப்ளினோட இருக்கிறது மிக மிக முக்கியமான ஒன்றாக அமையுது. அது மட்டும் இல்லாம லேசினஸ், ப்ரோக்ராஸ்டினேஷன் மற்றும் டிஸ்ட்ராக்ஷன் போன்றவற்றிலிருந்து என்ன பாதுகாக்குது. எல்லாம் ஓகேவா சார்? நான் எப்படி செல்ஃப் டிசிப்ளின் உள்ள ஒரு ஆளாக மாறுவது? நாம் செல்ஃப் டிசிப்ளின் உள்ள ஒரு ஆளாக மாற வேண்டும் என்றால் எந்த விடயத்தை நாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அந்த விடயத்தை எமது வாழ்க்கையின் பழக்க வழக்கமாக மாற்றுவதன் மூலம் அந்த விஷயத்தை செய்வது எமக்கு இலகுவாகிவிடும். ஸோ இதற்குத்தான் ஆராய்ச்சியாளர் சொல்கின்றார்கள், நீங்கள் எந்த விடயத்தை உங்களது பழக்க வழக்கமாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த விடயத்தை 18 நாட்கள் தொடக்க 254 வரையான நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து செய்வீர்களானால் அந்த பழக்கமானது உங்களின் அந்த விஷயமானது உங்களின் பழக்க வழக்கமாக மாறிவிடும் என்று ஆராய்ச்சியாளர் கூறுகின்றார்கள். இதற்குத்தான் 66 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் ஒரு விடயத்தை தொடர்ந்து பயிற்சி செய்து வருவீர்களானால், அதாவது தொடர்ந்து தினமும் செய்து வருவீர்களாயின் அந்த விடயமானது உங்களின் பழக்க வழக்கமாக மாறிவிடும். ஸோ எந்த விடயம் உங்களுக்கு பழக்க வழக்கமாக மாறி விடுகின்றதோ அந்த விடயத்தை செய்வது நமக்கு இலகுவாகிடும். ஸோ இதனால் நாம் செல்ஃப் டிசிப்ளின் உள்ள ஒரு ஆளாக மாறலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம் செல்ஃப் டிசிப்ளின் பற்றிய பல வகையான விடயங்களை ஆராய்ந்தோம். ஸோ நாமளும் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ஒரு ஆளாக மாறி எமது வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து எமது பெஸ்ட் வெர்ஷனை கொண்டு வருவதன் மூலம் எமது வாழ்க்கையின் பல சக்சஸ்களை அடைவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.